Good evening students. Today we will see the current affairs analysis dated from 6th March 2026. The first article related to the militarization of Indian Ocean region. So Indian Ocean area we had recently Indian Ocean area ஓட ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்த மிலன் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஈரானோட கப்பல் வந்து தாக்கப்பட்டு நிறைய sailors இறந்து போன நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். So the question arises, we are the first responder to this Sagar initiation. There is a security growth for all in this region. So அப்படின்றப்போ why India இங்கே வந்து சப்மரைனை எப்படி கண்காணிக்காமல் விட்டுச்சு அப்படின்றது ப்ளஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸோட கப்பலை நம்ம கண்டுக்கல அப்படின்னா வெதர் சைனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளோட சப்மரைன்ஸ் வரும்போது இப்படி தான் இருப்போம் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. there is a threat in this area. So we claim we are the big brother in this area. So we claim as net security provider in this area. அப்போ சப்மரைன் வந்து தாக்கியிருக்கு, அதுக்கு நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ப்ளஸ் only we did is HADR, அந்த வீரர்களை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளோட படை போய் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதை தவிர வேறு எதுவும் பண்ணலை. நம்ம we never made any responses also towards this. So that's about this part. அப்புறம் why we are silent, இப்போ தெரிஞ்ச அப்புறம் யூஎஸ் கிட்ட நம்ம வந்து ஏன் சைலண்டாக இருக்கோம் அப்படின்னு. show the map. So this is an Indian Ocean region. So what you are seeing in the area, இதில் இந்த ஏரியாஸ் எல்லாமே we are the net security provider. even though யூஎஸோட சப்மரைன் வந்ததுக்கு பிறகும் நம்ம ஏன் இந்த விஷயத்தில் சைலண்டாக இருக்கோம் அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின் ரைஸ் ஆகுது. வெதர் வி காம்ப்ரமைஸ்ட், வி நோ தட் அண்ட் வி லூஸ் அவர் அட்டானமி, யூஎஸோட கம்பல்ஷனுக்கு நம்ம வந்து அடிபணிஞ்சோமா அப்படின்றது. தென் ஸோ லைக் டிப்ளமேட்டிக் டயலமாஸ் தட் arises in this area. ஸோ யூஎஸ் ஃபேக்டர் நம்ம கொஸ்டின் கேட்காமல் இருக்கிறதுக்கான ப்ராப்ளம். ஸோ வி சைன்ட் LMOA agreement with the USA. So that's why we are silent in this. Quad alliance, they are the security partner. அப்புறம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவில் வரக்கூடிய டயலமா ஈரானியன், தட் இஸ் கீ பார்ட்னர் ஆஃப் சாபஹார் போர்ட். ஸோ அதுவும் நம்ம வந்து பெருசாக கண்டிக்க முடியல. அப்புறம் ஸோ HADRல we are the part. இந்த பக்கம் இந்த ஏரியா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஏரியா, அப்புறம் இந்த ஏரியாவில் எல்லாம் ஏதாவது கப்பல்கள் பாதிக்கப்பட்டுனா நம்ம பைரேட்ஸ்கிட்டேருந்து ஈரானோட நிறைய கப்பல்களை நம்ம பாதுகாத்துருக்கோம். ஸோ தேர் இஸ் அ ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அண்ட் தென் ஸோ வி ஹேவிங் ரீக்ளைமிங் ஆஃப் IOR, நம்ம மேப்பில் பார்த்த ஏரியாஸை வந்து எப்படி ரீக்ளைமிங் பண்ணுறது. வி ஹேவிங் ப்ராஜெக்ட் 75I. There is a project of 6 Scorpion classes. அப்புறம் கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவில் these countries are there, the countries. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸை வந்து உருவாக்குறது, பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஏரியாஸை உருவாக்குறது. ஸோ $, ருப்பி, ரியால் கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணுறது, ஈரான் கூட நம்மளோட உறவுகளை வலுப்படுத்துறது, இந்த ஏரியாஸில் ஃப்ளீட்டை வைக்கிறது. மெயினாக இந்த ஏரியா இதனால் நம்ம ஷோ த மேப் அகெயின். there are lot of choke points map. Okay, so you can see there's a Strait of Hormuz area and then Bandar Abbas area. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு மலாக்கா ஸ்ட்ரைட் in this area. அப்புறம் we having மலாக்கா ஸ்ட்ரைட், அப்புறம் பாபெல் மந்தேப், இந்த ஏரியாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். choke point இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கல் ஆங்கிளில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்தியாவோட ஆயில் வந்து அதிகமாக கொண்டு வரக்கூடிய ஏரியா LNG, தட் இஸ் LNG ஆஃப் வேர்ல்டு வந்து 20%, 30% ஆஃப் தி குளோபல் ஆயில் பாசஸ் த்ரூ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அப்புறம் இந்தியாவோட 88% ஆயில் வந்து பர்ஷியன் கல்ஃப் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது நமக்கு. ஸோ இதெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளோட ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகும். இப்போ ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகாமல் இருக்கிற காரணம் 30 days இந்தியாவுக்கு வேவிங் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா டு பர்ச்சேஸ் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ ரஷ்யா வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஆல்ரெடி 1 வீக்கில் ஒரு கப்பல் நமக்கு ஆயில் எடுத்துகிட்டு வருது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். லைக் யூஎஸ் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். இல்லைன்னா ஆயில் ரேட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை விட்டு கொடுக்காம நம்ம வந்து கெயின் எடுத்துக்கணும் அப்படின்றது, அப்புறம் இருக்கக்கூடிய த்ரெட்னிங்கை கண்டிக்கணும் அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி ஃபின்லாண்ட் ரிலேஷன்ஷிப். இந்தியா-ஃபின்லாண்ட் ரிலேஷன்ஷிப். ஃபின்லாண்டோட Prime Minister visited India recently. So our partnership like elevated from strategic partnership in digitalization and sustainability அப்படின்ற கேட்டகரிக்கு நம்ம பார்ட்னர்ஷிப்பை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். So Finland, why it is important? Because we started our relation in 1949. Population எடுத்துக்கிட்டா 5.6 million. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are parliamentary democratic country. அதே மாதிரி அவங்களும் parliamentary democratic. யூரோப்பியன் யூனியனில் they are the part. நாட்டோவில் they are the member, recently joined. அது மாதிரி நார்டிக் கண்ட்ரீஸில் they are the grouping. இந்தியா நார்டிக் சமிட் இருக்குது. நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னா லைக் டென்மார்க், ஸ்வீடன், நார்வே, ஐஸ்லாந்து, ஃபின்லாண்ட், இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நார்டிக் கண்ட்ரீஸாக இருக்குது. இதில் we are also member. We making negotiations. We are not the member. We are making dialogues with the Nordic grouping கூட. The Nordic summit வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுது பார்மா, ஐடி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஃபினிஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல், டெலிகாம், பேப்பர் அண்ட் பல்ப். we are exporting to நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறது இண்டஸ்ட்ரியல், டெலிகாம், பேப்பர் அண்ட் பல்ப் வந்து நமக்கு ஃபின்லாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6G 5G கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 6G, சர்க்குலர் எக்கானமி, இதெல்லாமே வந்து அவங்களோட கோஆப்ரேஷனில் வருது நமக்கு. ப்ளஸ் 2030க்குள்ளாடி we need to double our trade. பைலேட்ரல் ட்ரேடை வந்து அதிகப்படுத்துகிறோம். வேர்ல்டு சர்க்குலர் எக்கானமிக் ஃபோரம், அதில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கூப்பிட்ருக்காங்க. அது மாதிரி ஜாயின்ட் டெடிகேட்டட் குரூப் ஃபார் டிஜிட்டலைசேஷன் 6Gக்கான ரோல் அவுட்டுக்கான ப்ராசஸ், ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டமுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதா இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட் எடுத்திங்கன்னா நம்ம செனாப் ரயில்வே அந்த பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஃபின்லாண்டோட இன்ஜினியர்ஸ் வந்து அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகம், அதில் அவங்க தான் அதை ஹெல்ப் பண்ணாங்க. அது மாதிரி வி ஹேவிங் ஃபின்லாண்ட் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து அசாமில் பேம்பூ டு பயோஎத்தனால் ரிஃபைனரி நுமல் கர்க் அப்படின்ற பிளேஸில் வந்து ஃபின்லாண்டும் சேர்ந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், இயூவில் ஃபின்லாண்ட் வந்து மெம்பர். அப்போ EU FTA இன்னும் வந்து நமக்கு ட்ரேட் அதிகப்படுத்தும், நம்ம சைன் பண்ணிருக்குது 2027 இருந்து. டீரிஸ்கிங் தி சப்ளை செயின்ஸ் நம்ம ஃபின்லாண்ட் கூட பண்ணுறதுனால மற்ற கண்ட்ரிஸ் கூட இருக்கக்கூடிய நமக்கு ப்ராப்ளம். டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ரிஸ்க், அப்புறம் டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து கெயின் பண்ணுறது முன்னாடியே 6G, AA எக்ஸட்ரா. ஸோ மல்டிலேட்ரலிசம் நோக்கி போகிறது. ஸோ இதெல்லாம் தான் மெயின் டார்கெட்டாக இருக்குது அபவுட் திஸ் ஆர்டிக்கல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி குளோபல் டிசீஸ் பர்டன், தட் இஸ் மெட்டபாலிக் டிசீஸ் பர்டன். மெட்டபாலிக் டிசீசஸ்னால் நம்ம இன்றைக்கி பழைய காலத்து கேட்டகரி உணவு வகைகள், தட் இஸ் ரைஸ், அப்புறம் ரொட்டி, அன்பாலிஷ்ட் ரைஸ், இதில் ஃபைபர் அதிகம், பேலன்ஸ்டு, அப்புறம் லோ கிளைகமிக் இண்டெக்ஸ் ரைஸில் அதிகமாக தான் இருக்கும், வீட்டில் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஸ்வீட்ஸு, ஹை கிளைகமிக் இண்டெக்ஸ், சுகர், சமோசா, லைக் ட்ரான்ஸ்ஃபேட் ஃபுட்ஸ் அதிகமாக நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் வந்து சேஞ்சஸ் வருது, ஃபேட் பெல்லி, அப்புறம் இதனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிக் டிசீசஸ் அதிகமாக ரிலேட்டட் டு டயபெட்டிஸ். ஸோ இன்சுலினோட இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இதெல்லாம் ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் ஹேப்பன், நம்ம பேன்க்ரியாஸ் வந்து அதிகமான இன்சுலின் தயாரிக்க நேரிடும் அண்ட் பேன்க்ரியாஸ் வில் கோ inefficient. அப்புறம் there is a disability adjusted life years will increase. Disability adjusted life years is equal to YLD, year with lived with disability plus years of life lost. அப்படின்னா இப்போ ஒரு நோய் வர்றதுனால, இப்போ சுகர், டயபெட்டிஸ் வருது அப்படின்றப்போ லைக் பீப்புள்ஸ் வில் லீவ் வித் அ டிசேபிள், இயர்ஸ் ஆஃப் லைஃப்
அதனால் வரக்கூடிய அவங்களோட ப்ரொடக்டிவ் லைஃப் வந்து பாதிக்கப்படுது. இதெல்லாம் சேர்ந்ததான் டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப்னு பேர். அதுக்கு டிசேபிள்டாக இருக்கானோன்னு அர்த்தம் கிடையாது. தட் மீன்ஸ் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைப் 2 டயபெட்டிஸ் வி ஹேவிங் 21 மில்லியன் days of disabled adjusted life years and 5.8 lakh of death every year. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கோம். ரீப்ளேஸ் சைனா ஃப்ரம் 1990. we are the top diabetes 2 டைப் 2ல இருக்கோம். அது மாதிரி ஹைப்பர் டென்ஷன்ஸ் தட் இஸ் பிளட் ப்ரெஷர் 3.8 crore disability adjusted life years and 15.7 lakh deaths. செகண்ட் பிளேஸில் இருக்கும் வேர்ல்டில். ஒபிசிட்டியில் நேற்று நான் சொன்னேன் செகண்ட் பிளேஸில் இருக்கும். எல்டிஎல் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ரைசிங் ஸ்டடிலி செகண்ட் பிளேஸில் இருக்கும். லோ டென்சிட்டி லிப்பிட்ஸ்னால் எல்டிஎல். அப்புறம் லைக் லிவர் ஃபேட்டி லிவர் டிசீசஸ் அதுலேயே நம்ம வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவுகள் அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸஸ் சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணுறது, ஃப்ரெண்ட் லேபிள் பேக்கேஜிங் அப்படின்னா அந்த எல்லா ஃபுட்லேயும் எவ்வளோ சுகர் இருக்குது ஃபேட் இருக்குன்றத கரெக்டாக அதை போடுறது, அதை பார்த்து வாங்குறது, எக்ஸஸ் சுகர் லெவலில் கரைக்கிறது. பெடஸ்ட்ரியன்ஸ் லைஃப் ஸ்டைல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அதிகமாக சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பெடஸ்ட்ரியன்ஸ் வாக் ஃப்ரெண்ட்லி கடைகள் இருக்கும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற டெய்லி எக்ஸசைசஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து வைக்கிறது ஸ்கூல்ஸில், காலேஜஸில், அப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸில். ஸோ தட்ஸ் அபவுட் தி third article. Then the fourth article related to the rice export. We are the top in the world now. ஆல்ரெடி நம்ம தான் இருக்கோம், இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் வந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ் கிட்டத்தட்ட 11.83 பில்லியன் டன்ஸான ரைஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். உத்தரப்பிரதேஷ் வந்து 21.74 டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மில்லியன் டன்ஸ். செகண்ட் பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் 15.75 மில்லியன் டன்ஸ். 14.860 வந்து பஞ்சாப், 11.60 வந்து தெலுங்கானா, ஒடிசா வந்து 8.47 மில்லியன் டன்ஸுக்கான ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ். வி ஆர் ப்ரொடியூசிங் ஃப்ரம் பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி ஏரியா. 6.4 மில்லியன் டன்ஸ் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் எவ்ரி இயர் டு யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஈரான் போன்ற கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி நான் பாஸ்மதி ரைஸ் தட் இஸ் பார்பாயில்டு, அப்புறம் சோனா மசூரி, புரோக்கன் ரைஸ் இதெல்லாமே பெனின், பங்களாதேஷ், ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். 15.15 மில்லியன் டன்ஸ். இது வந்து அவங்க நாட்டோட ஃபுட் செக்யூரிட்டி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ப்ளஸ் இது வந்து எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்கு ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னா அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வி ஹாவ் வாட்டர் கன்சம்ஷன் வெரி ஹை. 1 kg ஆஃப் ரைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3000 to 5000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வி ஆர் யூஸிங் அப்படின்னு சொல்லப்படுது. 1 ஏக்கர் இரிகேஷன் பண்ணுறதுக்கு 2.5 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் தண்ணி எப்போவுமே நிற்கணும் இல்லையா. ரைஸ் ஃபீல்டில் உங்களுக்கு வீட்ஸ் வளரக்கூடாது அப்படின்னா தண்ணி அதிகமாக நிற்கணும். அப்போ தண்ணி அதிகமாக நிற்கணும் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர்ஸ் தண்ணி நிற்கணும் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1171 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் மஸ்ட். அதே 5 சென்டிமீட்டர் தண்ணி நிற்கணும், வீட்ஸே வளரக்கூடாது அப்படின்னா கிட்டத்தட்ட இதோட டபுள் மடங்கு 2 லட்சம் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் மஸ்ட். ஏன் ரைஸ் அதிகமாக வளர்த்துறாங்க அப்படின்னா சோயிங் பண்ணுறாங்க அப்படின்னா எம்எஸ்பி, வீட், ரைஸ், இது மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இரிகேஷன்ஸ் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில், வெஸ்டர்ன் யூபி ஏரியாஸ்லாம் அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதான் ரீசன். நார்மலாக நான் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து டெய்லி இரிகேஷன்ஸ், நான் பாஸ்மதி வந்து டெய்லி இரிகேஷன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. லைக் பாஸ்மதி எடுத்துன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ் அதிகம். ஒன்று வந்து CH4 மீத்தேன் கேஸஸ் ரிலீஸ் வந்து பேடி ஃபீல்டில் தண்ணி வெட்லேண்ட்ஸில் இருக்கனால இதிலேருந்து அதிகமான மீத்தேன் எமிஷன்ஸ் வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆக்சிஜன் லெஸ்
decomposition process, anaerobic oxidations will also take place. 18% rice agriculture contributes the greenhouse gas CH4 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் இதை தடுக்கிறது என்னெல்லாம் சொல்யூஷன்னா டைரக்ட் சீடிங் பண்ணுறது. டைரக்ட் சீடிங்னா என்னது, நம்ம வந்து பேடிஸ் எல்லாம் ஒரே இடத்துல இது பண்ணுறது, நாற்றை நட்டுட்டு அதுக்கப்புறம் நாற்றை பிடுங்கி நம்ம ஒன்று ஒன்றா இது பண்ணுவோம். அதுக்கு பதிலாக சீடை வந்து அங்கேயே போடுறது. அப்படி வளர்ந்துச்சுன்னா இவ்வளோ தண்ணி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரையிங் டெக்னாலஜி, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். அப்படின்னா ஒரு ரைஸ் பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் அதிகமான இடைவெளி கொடுக்குறது. அது மூலமாக இதோட ரூட்ஸ் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் போகும். அப்போ நீங்கள் அதிகமான தண்ணி விட தேவையில்லை, தண்ணி வந்து கீழே இருந்தாலே போதும். பக்கத்தில் நடுறதுனால வேர் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக முடியாது, அதனால் நம்ம நிறைய தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது மூலமாக பண்ணுறது மூலமாக உரங்கள் அதிகமாக எடுத்துக்க முடியும். அப்போது இட் வில் கிவ் ஹை ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும் பக்கத்தில் நடுறதுக்கு. ஸோ அதனால் we can do. அப்புறம் க்ராப் டைவர்சிஃபிகேஷன், வேறு க்ராப்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது. கவர்மெண்ட்டும் பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. அது மாதிரி ஜீன் மாற்றுறது. பாஸ்மதியில் we having hybrid varieties 1121, 1509, 1401, 1401 அது சொல்லிகிட்டே இருக்குன்னு. பாஸ்மதி இது புசா பாஸ்மதி 1847, 1885, 1886. இதெல்லாமே என்னென்னா காட்டில் இருக்கக்கூடிய இல்லைன்னா லைக் ரொம்ப தண்ணி இல்லாத இடத்துல வளரக்கூடிய ஜீனை எடுத்து இதுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது, ஹைப்ரிட் வெரைட்டியாக மாற்றுறது. அதன் மூலமாக we can produce less வாட்டரில் அதிகமான எஃபிஷியன்ட் ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் ஏஐ மாடல்ஸை பயன்படுத்துறது, ப்ரொடக்டிவ் ஆஃப் ரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், அது மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறது, கல்டிவேட் பண்ணுறது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் த ஃபைனல் ஆர்டிகிள் ரெசியானா டயலாக். ஸோ இது டெல்லியோட ரெசியானா ஹில்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் இட் வில் பி கண்டக்டட். இட்ஸ் அ செக்யூரிட்டி டயலாக். ஸோ மெயினாக நம்ம சாங்கிர்லா டயலாக் பார்த்துருக்கோம். அது மாதிரி முனிச் டயலாக் செக்யூரிட்டி டயலாக் வந்து நடக்கும் கான்ஃபரன்ஸ். ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி ரிலேட்டடாக என்னென்ன மெஷர்ஸ் இருக்குது. சாங்கிர்லா டயலாக் வில் ஹேப்பன் இன் அ ஹோட்டல் கால்டு சாங்கிர்லா இன் சிங்கப்பூர். இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம், அந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய நேவல் சீஃப்ஸ் எல்லாமே கலந்துப்பாங்க. இதில் வந்து ரெசியானா டயலாக் வந்து இட்ஸ் அ ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் டயலாக். ஸோ பொலிட்டிக்கலில் எக்கனாமிக்கல் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. It was conducted by External Affairs Ministry of India and Observer Research Foundation. 2700 பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த வாட்டி கலந்துக்கிறாங்க. இந்தியாவில் தான் எப்போவுமே இது கண்டக்ட் பண்ணப்படும். மல்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சாங்கிர்லா டயலாக் முனிச் கான்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலண்டான டயலாக் இது. ஹெட் ஆஃப் த ஸ்டேட், த கேபினெட் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், லோக்கல் கவர்மெண்ட்ஸ்லேருந்தும் பீப்புள்ஸ் வந்து கலந்துப்பாங்க. 110 கண்ட்ரீஸ்லேருந்து அப்சர்வர்ஸ் வராங்க. இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எலெக்ஷன் ப்ராசஸ், அந்த செக்யூரிட்டி ரிலேட்டடான த்ரெட்டிங் எல்லாம் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருக்கு, வில் சி லேட்டர் இதோட அப்டேட்ஸ் எல்லாமே. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, what is the theme of World Wildlife Day? Options are A, wildlife conservation for sustainable development and community resilience. B, medicinal and aromatic plants conserving health, heritage and livelihood. C option, sustaining wildlife research for ecological integrity and rural livelihoods. D option, protecting endangered species and promoting community-based wildlife conservation for sustainable planet. Question number 2, consider the following statements. Statement number 1, El Nino describes the unusual warming of surface water in the eastern tropical Pacific Ocean. Statement number 2, La Nina is characterized by unusually cold ocean temperatures in the equatorial Pacific Ocean. Statement number 3, in India, El Nino is associated with decreased rainfall while La Nina is associated with increased rainfall. Which of the statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 3, with reference to the World Obesity Atlas 2026, consider the following statements. Statement number 1, it was released by World Health Organization every year on World Health Day. Statement number 2, China, India, United States are among the countries with the highest number of children living with obesity. Statement number 3, the report warns that global target of halving
halving the childhood obesity by 2025 is unlikely to be achieved. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 4. Statements about the Israel proposed hexagon of alliances. Statement number 1, Greece, Cyprus are included as a core members along with Israel and India. Statement number 2, the alliance is designed to counter both Iran-led and radical Sunni extremist groups. Which of the statements given above is are correct? Options are A 1 only, only 1, B only 2, C both, D none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is A. Question number 4 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.